குடிமராமத்து திட்டம் அற்புதமான திட்டம், விவசாயிகளுடைய கனவு திட்டம். கிட்டத்தட்ட பொதுப்பணித்துறையின் கீழே 14,000 ஏரிகள் இருக்குது. ஊராட்சியின் கீழ் 26,000 ஏரிகள் வருது. அதில் ஊராட்சி ஒன்றியத்தின் சார்பாக இருக்கிற ஏரி குளம் குட்டைகள்லாம் தூர்வாரப்பட்டது. விவசாயிகள் அந்த வண்டல் மலை இலவசமாக பயன்படுத்தினாங்க. அதே போல் பொதுப்பணித்துறையில் சுமார் 6,000 ஏரிகள் இன்றைக்கு முழுக்க விவசாய பங்களிப்போடு அந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம். ஒன்று ஏரி ஆழமாச்சு, இன்னொன்று விவசாயிகள் அந்த வண்டல் மண் அவருடைய நிலத்துக்கு இயற்கை உரமாக பயன்படுத்து. அதனால் நல்ல விளைச்சலை விவசாயிகள் பெற்றார்கள். எஞ்சிய 8,000 பொதுப்பணித்துறை ஏரிகளும் நீங்கள் தூர்வார வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அதோட விவசாயிகள் பம்பு செட்டுகளுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் அதிமுக ஆட்சியில் கொடுத்தோம். இப்போ மும்முனை மின்சாரம் 16 மணி நேரம் கொடுப்பதாக தெரிவிக்கிறார்கள். அவை அதை 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு தங்குதடையில்லாத மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் ஒன்று சொல்லணுன்றாங்க உங்களுக்கு. நீ பேசுமா? சரி. தமிழ்நாட்டில் காவேரி ஆறு மற்றும் அதன் துணை ஆறுகளை மேம்படுத்தி அவற்றை மாசுகளில் இருந்து மீட்டு எடுப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டத்தை 12 மாவட்டங்களில் மொத்தம் 1306 கிலோமீட்டர் தூரத்திற்கு 2 கட்டங்களாக செயல்படுத்த திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கப்பட்டு முதற்கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு தொழில்நுட்ப அனுமதி பெறுவதற்காக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிறுவனத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் தேசிய ஆறுகள் பாதுகாப்பு இயக்க அலுவலகம் இத்திட்டத்துக்கு ரூபாய் 934 கோடி மதிப்பிற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு 60-40 ஆகும். மத்திய அரசின் பங்களிப்பு 560.58 கோடி, மாநில அரசின் பங்களிப்பு 373.72 கோடி. மேலும் 15 ஆண்டுகளுக்கான இயக்கம் மற்றும் பராமரிப்பு பணிக்கான செலவு ரூபாய் 377.98 கோடி மாநில அரசு முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே திட்டத்திற்கான மொத்த மதிப்பீட்டு தொகை ரூபாய் 1312.28 கோடி. இது அரசின் பரிசீலனையில் உள்ளது. மேலும் 2ஆம் கட்டத்திற்கான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. எனவே நடந்தாய் வாழிய காவேரி திட்டத்தின் அனைத்து கூறுகளும் துறை அலுவலர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியோருடன் கலந்து பேசி பரிசீலனை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விபரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. நன்றி.